ஹலோ மக்களே, வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வணக்கம், நான் உங்கள் ராம், ஆர்ஆர்எஃப் ராம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி போட்ட கண்டென்ட்னா காரில் போகிறது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, காரை வந்து சர்வீஸ் பண்ண போயிட்டுருக்கோம். என்னடா 23ஆம் தானே போன சர்வீஸ் பண்ணிட்டு முதுமலை முருகன் கோயில் போயிட்டு வந்தீங்க, 40,000 கிலோமீட்டரில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வியிருக்கோம். அதுக்குள்ளே 5000 கிலோமீட்டர் ஓடிடுச்சுங்க. 44,800 ஓடிடுச்சு. போகிறதுக்குள்ளே எப்படி இருந்தாலும் ஒரு 850 ஓடிடும். 850லேருந்து ஒரு 830 ஓடிடும். ஸோ நம்ம சர்வீஸ் பண்ணிட்டா தான் அடுத்து வந்து தருமபுரி போகிறாங்களாம். அதுக்கோசரம் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா அப்புறம் அவங்க போகணும்ல, போயிட்டு வந்தால் எப்போ இருந்தாலும் ஒரு 300 கிலோமீட்டர் வந்துடும். அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரை வந்து சர்வீஸ் பண்ண போயிட்டுருக்கோம். இதுதான் விலாகு. 2-3 நாளாக விலாக் வந்து வரல. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். என்ன ஷார்ட்ஸ்னு வந்து கேட்டிருந்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபுட்டேஜ் வந்து ரெக்கவர் ஆகிற மாதிரி போட்டிருந்தேன். அதில் ஃபுட்டேஜ் ஆனால் இருந்திருக்கும். என்னன்னா, நான் அங்கேருந்து வரது ரெக்கார்ட் ஆகிருக்கு, போகிறது ரெக்கார்ட் ஆகலை. நம்ம ஆள் வீட்டுக்கு போய் நம்மளால கூட்டிகிட்டு வந்து போனதெல்லாம் ரெக்கார்ட் ஆகலை. நான் வந்தது, நாங்கள் அங்கேருந்து வந்தது, ஆயில் மாற்றினது எடுக்கல, ஆயில் மாற்றிட்டு வந்தது, இந்த மாதிரி எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதனால் ஒரு சரி வீடியோ போட முடியாதுக்கான காரணம் வந்து அதுதான். ஒன்று ஷார்ட்ஸ் போடுமே அப்படின்னு போட்டிருந்தோம். எங்கடா வரீங்க, என்னடா ஓட்டுறீங்க? கார் வருதுன்னு தெரியுது, முன்னாடியே நிற்க வேண்டியதானே. கொஞ்சம் முன்னாடி கடுப்பேற்றலானுங்க. கேமரா இருக்கனால எதுவும் பேச முடியல. சூழ்நிலைகள் சரியில்லை, வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக இதுக்கு ஒரு சேலத்துக்கு போயிட்டு வரவில்ல ரைடர்ஸ் வந்து மீட் பண்ணியிருந்தோம். அதுக்கான விளக்கத்தை வந்து சொல்லிடுறேன். நாங்கள் சேலம் ஒரு வேலையாக போனோம். போயிட்டு ரிட்டன் வரையில் நம்ம குவாலிஸ் சர்வீஸ் விட்டுருந்தோம் இல்லையா, அதை பார்த்துட்டு ரிட்டன் வந்து நம்ம இதுக்கு வந்தோம். அங்கேருந்து வந்துகிட்டு இருக்க ஹைவேல ஒரு 2 ரைடர்ஸை பார்த்தோம். 3 பேர் மற்றவங்க. வண்டி வந்து 2, ஒரு R15, ஒரு RS200 தானே, ஒரு RS200. அதில் வந்து என்னன்னா, அந்த பிளாக் கலர் R15 மட்டும்தான் கை கட்டுறது நான் போட்டிருப்பேன். அவங்க நிறுத்தி பேசுனீங்களாடா அப்படின்னா நிறுத்தியெல்லாம் பேசல, சும்மா போகிற வாக்கில் கை காமிச்சோம். ஒரு உண்மையான ரைடராக இருந்தால் மட்டும்தான் வந்து அது வந்து அவங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னா, ஒரு நார்மலாக இருந்து நம்ம ஒரு ரைடிங் பண்ணும்போது நம்மளை பார்த்து ஒருத்தவங்க காரில் போகிறவங்க அல்லது 2 வீலரில் போகிறவங்க இல்லை நம்ம நிற்கிற இடத்துல கை காட்டும் போதோ பேசும்போதோ நீங்கள் ரைடரான்னு கேட்கும்போது அந்த மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் கோடி ரூபா கிடைச்சாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, எங்களை இது வரைக்கும் யாரும் கேட்டதில்லை. ஆனால் நாங்கள் அந்த இடத்துல இருந்திருக்கோம். நம்ம வந்து இப்போ நம்மளே வந்து இப்போ பிளாக் பண்ணிட்டு போகிறோம். இப்போ திடீர்னு கேமராவை பார்த்து நீங்கள் RRF ராமா, இல்லை நீங்கள் ரைடிங் போவீங்களா, கார் பிளாக் போடுவீங்களா, பிளாகிங் போடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு வந்து அது ஒரு விதமான சந்தோஷமாக இருக்கும். அதுதாங்க இப்போ வந்து எங்கே கரெக்டாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தம்மம்பட்டி தாண்டி போயிட்டுருக்கோம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நிறையா இருக்குது. இன்னும் 20 கிலோமீட்டர் பக்கமாக இருக்குது. 20 கிலோமீட்டர் பக்கமாக இருக்குங்க. இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இந்த 20 கிலோமீட்டருக்கு நம்ம வந்து பிளாக் பண்ணலாமான்னா ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் பண்ணுவோம். அப்புறம் டைமிங் கரெக்டாக இருக்கும். அதனால அப்புறம் பிளாக் வந்து பண்ண மாட்டோம். ஆனால் இப்போ பிளான் என்ன, மணி என்ன, ஃபஸ்ட்டு மணி என்னங்க அதை சொல்லிடுறேன். பிளான் என்னங்கிறத அப்புறம் சொல்கிறேன். மணி வந்து 11. இப்போ நம்மளோட பிளான் என்னன்னா, ஷோரூம் போயிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு அங்கேருந்து சேலம் போகணுங்க. ஏன்டா சேலம் போகிறீங்க அப்படின்னா, டயர் வந்து மாற்றணும். நம்ம டயர் வந்து 45,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஆனால் இருந்தாலும் டயர் வந்து போயிடுச்சு. 5000 ஓடு நினச்சா ஓடாது. கண்டிப்பாக பட்டாலே டயர் வந்து பஸ்ட் ஆயிரும். அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து மாற்றிக்கிறது நல்லதுங்கிறதுனால சேலமே வந்துடும். ஏன்டா ஷோரூம்லேயே மாற்றலாமே, மாற்ற மாட்டாங்களா அப்படின்னா, ஷோரூமில் மாற்றுவாங்க. கரும்பல் கடையில் இருக்குவா, இல்லை சாப்பாடு போயிடலாம் வேணாரா, சரி பிடிச்சிட்டு போகலாமா. நம்ம ஆள் பேச மாட்டார், சேம் பெஞ்சு தான். அவர் வந்து பிளாகில் வரவும் மாட்டார், பிளாகில் பேசவும் மாட்டார். பிளாக் எடுத்தால் ஊமையாயிருவார். இருந்தாலும் கொஞ்சம் அப்படி தான். இப்போ என்னென்னா, வந்து சீட் பெல்ட்டு போடல, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, சீட் பெல்ட் போட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குங்க. அதனால் பிளாக் பண்ணும்போது மட்டும் சீட் பெல்ட் போட மாட்டோம். பிளாக் இது பண்ணோடனே சீட் பெல்ட் வந்து போடுவோம். ஏன்னா பிளாக் பண்ணும்போது சீட் பெல்ட் வந்து கொஞ்சம் மைக் அடித்து குறைன்ற மாதிரி இருக்கும்.
அதுக்கோசரம் போட மாட்டோம். மற்றபடி நாங்கள் பிளாக் இது பண்ணோம் அந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும். அதுக்குள்ளே எதுவும் ஆயிருமான்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆயிருந்தான், இருந்தாலும் பிளாக் கொஞ்சம் இதாக வருமே, அதுக்கு வந்து நாங்கள் வேறு வரையும் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரும்பால் குடிக்க வந்துருக்கோம். குடிச்சு முடிச்சுட்டு நான் வந்து அதை கண்டினியூ பண்ணுறேன். ஆர்ஆர்எஃப் இப்போ வந்து நம்ம கரும்பால் வந்து குடிச்சாச்சு. கரும்பால் குடிச்சிட்டு இப்போ போயிட்டுருக்கோம் மங்களபுரம் ஷோரூமுக்கு. இரு அவன் வரட்டும். போனேன் கரும்பால் வந்து குடிச்சாச்சு. அதுக்குள்ள ஒரு சின்ன டிராஃபிக் ஆயிடுச்சு. கரும்பால் வந்து குடிச்சாச்சு. ஏன் திடீர்னு அப்படின்னு எடுத்துட்டோம்னா வெயில், அந்த அளவு வெயில் அடிக்குதுங்க. நீங்கள் தவமட்டில் இருந்து மல்லிகரை போகிறதுக்குள்ளே லெஃப்ட் சைடு தவமட்டிலேருந்து 3 கிலோமீட்டர் அவுட்ரு வந்தோடனே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து கரும்பால் கடை போட்டிருப்பாங்க. அங்கே போனீங்கன்னா அங்கே மட்டும்தான் 10 ரூபா. எனக்கு தெரிஞ்சு இந்த லைன்லேயே 15 ரூபா 20 ரூபா தான் சொல்கிறாங்க. நான் ஒரு கல்லில் 5 ரூபா வச்சுருந்தாங்க. வெயில் காலம் வரும் கரெக்டாக 20 ரூபா மாற்றிட்டாங்க. அவங்க வந்து கண்ணாடி பட்டை தருவாங்க அந்த 20 ரூபாய்க்கு விற்கிறவங்க வந்து. ஏன்னா இவங்க வந்து இன்னமும் அந்த அட்டை கப்பிலே தான் விற்கிறாங்க. 10 ரூபா தான். இதுக்கு முன்னாடி நான் வந்து நம்ம யூனிகானுக்கு டாப் பாக்ஸ் புக் பண்ணோம் இல்லையா, அங்கே போய் நான் குடித்தேன். அங்கே தான் வந்து 10 ரூபா. சேலத்தில் அவ்வளோ பெரிய இடத்துல 10 ரூபா. 10 ரூபா தானே, அவ்வளோ பெரிய இடத்துல 10 ரூபா. ஒரு வேளை சின்ன மிஷின்றால அந்த இஷ்யூவா அது என்னன்னு நம்ம தெரியல. 10 ரூபா இங்கே இருக்குது. இது வந்து ப்ரமோஷன் பண்ணுறியா இல்லை ரிவ்யூ கொடுக்குறியான்னா ஒரு நார்மலான ரிவ்யூ மாதிரி தான். நல்லா இருக்குது. அந்த பக்கம் போகிறவங்க மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 20 ரூபாய்க்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து நல்லா இல்லை. இது சீரியஸாக நல்லா இருக்குது. அங்கேயே பழமும் இருக்குது. நீங்கள் வேணா பழமும் வாங்கிக்கலாம். நிழலாகவும் இருக்குது. நல்ல நிழலில் ரெஸ்ட் எடுக்கிறவங்க, இப்போ லாங் ரைட்லேருந்து வரவங்க, நம்மளை மாதிரி நம்ம இப்போ காரில் போகிறோம். நம்மளாம் வந்து 2 வீலரில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கால் வந்து இது பண்ணுவோம். ஒரு நிமிஷங்க, நம்ம ஆளுக்கு வந்து கால் வருது. பேசிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். சரி, அதாவது கால் வந்து திடீர்னு பேசிக்கிட்டே இருந்தேன். நம்ம ஆளுக்கு வந்து கால் வந்துச்சு. நம்ம பிளாக்காக அவரோட பொழப்புக்கு எடுக்கக்கூடாதுல்ல. என்ன ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பிளாக் பண்ணிக்கலாம். இதனால என்ன போய் நீங்கள் மேபி இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து எனக்கு ஃபோன் வருது. இது என்ன ஒரு இதுனா, நாம் பிளாக் பண்ணாத வரைக்கும் எந்த காலுமே வராது. பிளாக் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் கால் வரும், மெசேஜ் வரும், கேமராவில் சார்ஜ் இல்லாமல் போகும். அது மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூ. இப்போயே கேமராவில் 2 கூட தான் அந்த சார்ஜர் இருக்குது. ரிட்டர்ன் வரும்போது பிளாக் வந்து மொபைலில் தான் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது. சரி, ஓகேங்க. நான் ஷோரூம் போய்ட்டு வீடியோ எடுக்க முடியாது. இந்த இடத்த நான் இங்கேயே வந்து என் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம மல்லிகரை வந்துட்டோம். ஏன் அப்படி சொல்லலாம், இதுக்கப்புறம் நம்ம சேலம் போய் பிளாக் பண்ணோம். இப்போ இருந்தாலும் சேலம் போகிறப்ப அதுக்கப்புறம் ஷோரூம் விட்டு வெளியே வந்தோன்னா நம்ம பிளாக் பண்ணி ஆகணும். கேமராவில் சார்ஜ் வேணும். கேமராவில் பண்ணிவிட்டு அதில் பண்ணால் நல்லா இருக்காது. அதுக்கோசரம் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஆர்ஆர்எஃப், நாங்கள் வந்து இந்த வீடியோ இதோட வந்து என் பண்ணிக்கிறேன்னா இந்த இடத்துல என் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு மேலே ஷோரூம் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சர்வீஸ் போகும்போது, சர்வீஸுங்கிறேன், சேலம் போகும்போது நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வாய் வந்து கொஞ்சம் உளருதுங்க, என்னன்னு தெரில. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஓகே, நான் வந்து சேலம் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ மக்களே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னன்னா ஷோரூமில் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கோம் சேலத்தை பார்த்து. ஏன் அப்படின்னா டயர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். ஷோரூமில் வந்து சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஷோரூம்லேயே டயர் வாங்கிட்டு வந்து மாற்றலாம். ஏன்னா நம்ம சேலம் போயிட்டு வந்து இது பண்ணோம். ஆனால் அதில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஷோரூமில் மாற்றுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லல. அங்கேயே போய் மாற்றிக்கலாமே, ஷோரூமில் சர்வீஸ் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இப்போ வந்து நாங்கள் சேலத்தை நோக்கி பயணிச்சுட்ருக்கோம். இன்னொன்று, ஷோரூமோட பில்லு வந்து போன விளாக்லேயே காமிக்கிட்டு சொல்லியிருந்தேன். அதாவது போன விளாகோடது காமிக்கல, அது வந்து மறந்துட்டேன். இந்த விளாகோடது காமிச்சிட்றேன். இதுதான் வந்து ஷோரூமோட பில்லு. என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து எல்லா பிரேக்கோட பேட்ஸும் வந்து செக்கிங் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து மெயினாக வாட்டர் வாஷ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து இன்டீரியர், அது என்னது, இன்டீரியர் க்ளீனா இல்லை, இன்டீரியர் பாலிஷ் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எக்ஸ்ட்ரா பண்ண வந்து ஏசி ஃபில்ட்ரு வந்து மாற்றிருக்காங்கங்க. மாற்றணும்னு சொல்லி மாற்றினது ஏசி ஃபில்ட்ரு. அதுக்கப்புறம் கூலண்ட்டில் தண்ணி ஊற்றுனாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து நிறையா பார்த்துருக்காங்க. நம்ம வண்டியில் வந்து முக்கியமாக 2 லைட் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நம்ம ஒன்றும் அது ஓல்டு லைட் வந்து கொஞ்சம் பவர் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஏசி ஃபில்ட்ரு தான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன்.
லைட் வெளிச்சம் வந்து பத்தலைன்னு சொல்லிட்டு லைட் வெளிச்சம் வந்து புதுசாக போட்டிருக்கோங்க. லைட் வந்து பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கோசரம். இன்னொன்று ஒன்றா இதே ஹைவேல தான் வந்து இந்த ஹைவே உங்களுக்கு இப்போ இருந்தாலும் தெரியும், இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். இந்த ஹைவேல தான் வந்து நம்ம ரைடர்ஸை வந்து மீட் பண்ணியிருந்தோம். அதையும் நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு vlog எடுத்தேன். பைபாஸ் வரதுக்கு முன்னாடியே ஷோரூமில் வந்து மங்களபுரத்துலேருந்து வாழப்பாடி பைபாஸ் ஏற ரோட்லேயே வந்து ஒரு vlog ஒன்று எடுத்திருந்தோம். என்னன்னா ஆர்வக்கூடாரில் மைக் ஆன் பண்ண மறந்துட்டோம். அதனால் மைக் ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோ நேரம் வந்து பேசிட்டு வந்துருக்கோம். அதனால் எங்களோட இது வந்து கரெக்டாக ரெக்கார்ட் ஆகலை. இவ்வளோ நாளாக vlog போடாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மோட்டோ vlog செட்டப் ரெடி பண்ணோம். சின்ன சின்ன சூழ்நிலையினால அப்படியே தள்ளி போயிடுச்சு. தயவுசெய்து யாரும் கோச்சிக்காதீங்க. 284 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கும். அதை வந்து ஒரு 500ஆவோ 1000ஆவோ 10Kவாவோ கண்டிப்பாக மாற்றுவோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதுக்காக அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணியிருக்கேன். ஹெல்மெட்லேருந்து ஹெல்மெட் கூட எனக்காக வாங்கினேன், நான் ரைடிங் பண்ணுறதுக்காக வாங்கினேன். அப்படின்னாலும் கேமரா, மைக்கு, இந்த மாதிரி அக்சசரிஸ், சின்ன அக்சசரிஸ்ன்னு கணக்கு வைக்கும்போது இப்போ கூட கேமரா, பேக்கு, சின் மவுண்ட்ஸ் நிறையா இப்போ கையில் பிடிச்சிட்டு இப்படி லாக் பண்ணுற மாதிரி நிறைய மவுண்ட்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன் ஆன்லைனில். அதெல்லாம் வந்தோன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி வந்து கண்டிப்பாக போடுவேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காரே கொஞ்சம் பளிச்சுட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியும். சீட் பெல்ட் வார்னிங் எஸ், இந்த என்னமோ ஒரு வார்னிங் வர மாதிரி இருக்குல்ல, சீட் பெல்ட் வார்னிங் தான். vlog எடுக்கும்போது மட்டும் வந்து லைட்டாக சீட் பெல்ட் போட மாட்டோம். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி இதாக இருக்குங்க சீட் பெல்ட் போடுறது. மற்ற நேரம் vlog வந்து ஒரு 10 நிமிஷம் தானே, அந்த 10 நிமிஷம் கட் பண்ணிட்டு நாங்கள் வந்து இது பண்ணிக்குவோம். எவ்வளோ சார் டாப் போக வேண்டியதானே? 150 வாழ 130க்கே முக்குது. ஏசி போட்டு டாப் அண்ட் ஓடிட்டு இருக்கு. ஏசி போட்டே 130 ரூபா. ஓகே, அதாவது இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கட் பண்ணிக்க விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம இதுக்கு மேலே போய் என்னாச்சு காரு என்னாச்சுன்னு தெரில, ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தெரியல, மேபி பிரேக் டவுன் ஆகிருக்கலாம். இப்போ என்னான்னு வந்து கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து டயர் மாற்ற போகிறோம் இல்லையா, நம்ம அதெல்லாம் பிளாக் பண்ணி வரையில் பிளாக் பண்ணோம். முக்கியமாக வந்து கேமராவில் சார்ஜ் ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. நான் வரையிலே சொல்லியிருந்தேன் 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னு, இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க இருக்குது. திடீர்னு ஆஃப் ஆகி போச்சுன்னா போச்சு. நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா பேட்டரியும் இல்லை, சார்ஜர் கேபிளும் எடுத்துகிட்டு வரல. மேபி வரையில் இப்போ இதில் தான் பிளாக் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நம்மளோட மொபைலில் தான் வந்து பிளாக் பண்ணி ஆகணும். மொபைல் சார்ஜ் போட்டு வைக்கிறேங்க. ஓகே, இந்த வீடியோவை இதோட கட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கட் பண்ணிக்கிறேன். அங்கே போயிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ மக்களே, இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா லைட்டு போட்டு பேசல இருக்கோம். இருட்டிடுச்சு. மணி வந்து பார்க்கணும், மணி என்னையா 7:30. மணி வந்து பார்த்தீங்கன்னா 7:30 ஆயிடுச்சு. 8:30 ஆயிடுச்சு. இப்போ என்னடா இன்னும் பண்ணுறீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செல்லில் தான் vlog எடுத்துருக்கோம். கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. எப்பயோ கேமரா வந்து vlog எடுக்கலைங்க. ஏன் அப்படின்னா ஆஃப் ஆனதுனால அப்படியே விட்டுட்டோம். சார்ஜர் வந்து எடுத்துகிட்டு வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. என்ன அப்படின்னு சொல்லுவேன், என்னன்னு நான் சொல்லிட்டோம். அதாவது எப்படி வந்து சொல்கிறது, இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்கள்ல, லவ் கிடையாது, ஒரு ஜஸ்ட் ஃபார் சைட்டிங் தான்.
ஏன்னா நாங்கள் வந்து சீல்நாயக்கம்பட்டில் வந்து யூட்டன் எடுத்துகிட்டு போனோம் ஒரு கடைக்கு, டிஃபன் சாப்பிட போனோம். ஓகேவா, அங்கே வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு பொண்ணு வந்து ஸ்கூட்டியில் வந்துச்சு, டக்குன்னு வந்து குறுக்க கிராஸாக வந்துச்சு. நாங்கள் வந்து என்னன்னா நில்லுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, நாங்கள் கிராஸ் ஆனோன்னே இப்படி ஒரு குத்துற மாதிரி வந்துச்சு. நாங்கள் வந்து என்ன பண்ணோம், நீ குத்துற மாதிரி வரியான்றது டிரைவர் வந்து ஆக்சுவலாக முன்னாடி பார்த்து எங்களை தாண்டினோட தான் வந்து அந்த பொண்ணு இப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு நான் வந்து பார்த்துட்டேன், அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சென்டர் மிரரில் வந்து திரும்பி நான் வந்து பார்த்துட்டேன் அந்த பொண்ணு என்ன பண்ணுது சொன்னதை வந்து பார்த்துச்சு. டிரைவர் வந்து கவனிக்கல, அதை கவனிச்சுன்னா உஷார் பண்ணிட்டு போயிருப்பாரு. நாங்களும் இப்போ யாரும் இது பண்ணல. இப்போ என்னன்னா அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக க்யூட்டாக ஒன்று பண்ணுச்சுங்க. அதாவது இப்படி போயிட்டு இருந்தோமா, நான் வந்து திரும்பி பார்த்தேன், அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுச்சு, அப்படி குத்துற மாதிரி பண்ணுச்சு. நான் மாதிரி என்னம்மா அப்படின்னு சும்மா அப்படி வாயிலே வந்து சொன்னேன். அதுக்கு அந்த பொண்ணு அப்படி அது ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணுச்சு. உண்மையிலுமே அது வந்து நல்லா இருந்துச்சு சத்தியமா. அதாவது எப்படி சொல்றது, அதை பார்த்ததுலேருந்து இந்த மூவியில் ஜெயிலர் மூவியில் ஒரு டைலாக் வரும்ல, 40 வருஷமா காதலே கேட்டு இருந்ததை பக்கத்தில் வந்து பார்த்த வருமானு சொல்லுவார்ல அந்த வர்மை, அந்த அசிஸ்டன்ட் கேரக்டர் வந்து சொல்லுவார்ல. இப்போ கூட ரீசெண்ட் டைமில் டெத் ஆனார் இந்த நாடகத்தில் ஒரு வரல, எதிர்நீச்சல் நாடகத்தில் அவர் வந்து சொல்லியிருந்திருப்பார்ல. சத்தியமாக வந்து அந்த மாதிரி தாங்க இருக்குது. சீரியஸ்லி இது வந்து அதை பார்த்ததுலேருந்து எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அது எனக்கு இல்லை, நீ மட்டும் ஓகே மாதிரி பேசுகிற பற்றியா. ஆனால் சீரியஸாங்க உண்மையிலுமே அந்த சூப்பராக இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி ரைட் பண்ண சொல்ல இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தால் தான் ரைட் பண்ணவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு பண்ண விதம் அப்படி, அது நான் எப்படி சொல்கிறது, விளாகே வந்து நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணல, விளாக் ரெக்கார்ட் பண்ணாமல் நார்மலாக தான் இருந்தோம். செம்ம உண்மையிலுமே வந்து செம்மையாக இருந்துச்சு. அதாவது எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 2.25 நிமிஷமாக அதை பற்றி பேசுகிறேன்னா நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. அந்த மூமெண்ட் வந்து மறக்க முடியல, அப்படியே வந்து கண்ணுக்குள்ளே நிற்கிது. சேலத்தில் இவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் வந்து ஒதுங்கினோம், சரி ஏதோ என்னமா சொல்லி கேட்கலான்னு சொல்லி ஒதுங்கினோம். ஆனால் அந்த பொண்ணு வந்து பயந்துக்கிட்டு சர்ன்னு போயிடுச்சு. ஏம்மா பொண்ணு, இந்த வீடியோ நீ பார்த்தனா டேக் பண்ணுமா? பார்க்க போகிறதில்ல, பார்க்குறது 40 பேர், 40 பேருக்கு. ஆனால் உண்மையிலுமேங்க செம்ம க்யூட்டான மூமெண்ட். பார்க்குற 40 பேருக்கு அது வந்து உண்மையாக இருக்கும். அது மட்டும் பிளாக் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அது வந்து போட்டிருக்க மாட்டேன். இப்போ ரெக்கார்ட் பண்ணல, மேபி பண்ணியிருந்தாலும் நான் வந்து அதை வந்து போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா அவங்களோட லைஃப் வந்து பாதிச்சிடக்கூடாதுல்ல, அதனாலங்க. இப்போ இதனோட பிளாக் பண்ணிட்டு இருக்கேன்னா மொபைல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இதுக்கு மேலே வந்து பிளாக் பண்ண வந்து விருப்பமே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுங்கிறத வந்து நான் உண்மையிலுமே வந்து உணர்ந்தேன். சீரியஸாக ரொம்ப ஒரு ப்ரௌடான இது, ப்ரௌடாக உணர்றதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் மைண்ட் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட வந்து நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் யாரும், அதாவது கை வந்து ஆடுதுங்க, ஒரே கை வந்து வலிக்குது, ஆனால் பீச்சாங்கல் கொடுக்கும் மாற்றமாக அப்படி இருந்துச்சு. ஓகே, இதுக்கு மேலே வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.